பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்களுக்கு என்னோட பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போ எல்லாரும் என்ன சத்தியன்னு கூப்பிட்றதுல எல்லாம் சைலன்ஸ் இருக்கிறாங்க. ஏன்னா நண்பன் அந்தளவுக்கு ஒரு ஹிட் ஆகிருக்கு. இந்த இன்டர்வியூ மூலமாக உங்கள் கூட நான் பல விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நண்பன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு ஒரு பெரிய மேசிவ் ஹிட் ஆகிருக்கு. அது சங்கர் சார் படத்தும் சங்கர் சார் படமே தாண்டி இருக்கு. எந்திரன் கலெக்ஷனோட இந்த படம் பெரிய கலெக்ஷன் அப்படின்றாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வந்து மெயின் ரோல் அதில் சங்கர் சார் கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்யூ சங்கர் சாருக்கு தான் நான் வந்து வாழ்நாள் முழுவதும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். எல்லோரும் 3 Idiots படம் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த சத்தூர் அப்படின்ற பையன் பண்ண கேரக்டர் தான் நான் பண்ணியிருக்கேன். அது வந்து அங்கே வந்து பெரிய ஹிட்டு, அந்த கேரக்டரும் ஹிட்டு, படமும் ஹிட்டு. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு ரோல் வந்து சங்கர் சார் வந்து யாருக்கு கொடுப்பாங்க, ஹீரோக்கு ஈக்குவலாக வந்து எல்லாரும் ஒரு கொஸ்டின் இருந்துச்சு, அந்த ரோல் யார் பண்ண போகிறாங்க அப்படின்னு. அவர் ஏதோ ஆடிஷன் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு என்னோட டெஸ்ட் ஷூட் ஆடிஷன் தான் ரொம்ப பிடிச்சி என்னை செலக்ட் பண்ணார். ஸோ எனக்கு அந்த நியூஸ் கேட்டோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்லா நடிகரும் பெரிய ஹீரோஸே வந்து சங்கர் சார் படத்தில் ஒர்க் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு ட்ரீமாக இருக்கும். எனக்கு அது ட்ரீம் கம் ட்ரூ ஆகிருக்கு. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். நண்பன் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே, நான் மட்டும் இல்லை, எல்லா நடிகர்களுமே வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு பயந்துட்டு இருந்தோம். நான் சங்கர் சார் எப்படின்னா எந்திரன் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ஒர்க்கு இல்லை, டெடிக்கேஷன், ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட் வேறு அவர். ரஜினி சாரே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், அதாவது ஆடியோ லான்ச், எந்திரன் ஆடியோ லான்ச்சில் மாதிரி நான் சிவாஜி நடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து கமல்கிட்ட பேசினேன். அப்போ கமல் சொன்னார், சங்கர் சார் பற்றி நான் கேட்டேன். அப்போ கமல் சொன்னார், ரொம்ப டஃப்பான குதிரைங்க, ஜேர்னி வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும், பட்டு கரெக்டாக அந்த டெஸ்டினேஷன் கொண்டு போய் உங்களை சேர்த்திடும், அதில் வந்து அந்த குதிரை தப்பு பண்ணாது. ஆனால் வந்து அந்த ட்ராவல் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்ப்பார் ரஜினி அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி. இப்போ நாங்கள் யோசித்தோம், அது கமல் சார் ரஜினி சாருக்கே இப்படின்னா அந்த குதிரையில் நாங்கள்லாம் எப்படி போவோம் அப்படின்னு. அதுவும் எனக்கெல்லாம் அந்த எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் பர்சன் பார்க்கவே முடியாதுங்க. இவ்வளோ பெரிய ஒரு ஹைட்ஸுக்கு போய் இன்றைக்கி ஒரு வேர்ல்டே திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு எந்திரன் ஆகட்டும், ஒரு இந்தியன், எத்தனை படம் சொல்லலாம், அதெல்லாமே இவ்வளோ பெரிய ஹிட்ஸ் கொடுத்து அவ்வளோ ஒரு டவுன் டு அர்த்தாக, கொஞ்சம் கூட ஒரு ஈகோஸ்டிக் இல்லாமல் எல்லாத்துக்கும் சிம்பிளாக பழகிட்டு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறையா ஓன் டைலாக்ஸ், என்னோட ஒரு ஓன் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் நான் வந்து பண்ணினேன். பட் அதெல்லாம் ஒரு ஈகோ இல்லாமல் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு ஏற்றுக்குவார். ஒரு லைட் ஆஃபீஸர் சொன்னாலும் கூட ஒரு நல்ல விஷயமே ஏற்றுக்கிற ஒரு பெருந்தன்மை. அதே மாதிரி விஜய் சார் ஆகட்டும், ஜீவா சார் ஆகட்டும், ஸ்ரீகாந்த் சார் ஆகட்டும், சத்யராஜ் சார், எஸ்.ஜே. சூர்யா சார், எல்லாருமே அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க செட்டில். உண்மையிலேயே இது வந்து நண்பன் இல்லை, நண்பர்கள் தான் சொல்லணும். ஏன்னா எல்லாருமே சேர் போட்டு கேரவனுக்கு யாருமே போக மாட்டோம். அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க, சிவாஜி சார், எம்ஜிஆர் சார் காலத்துலலாம் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருப்போம் ஷூட்டிங் எப்போ அப்படின்னு சொல்லி. ஏன்னா அப்போல்லாம் அந்த கேரவன் இருக்காது, எல்லாம் ஷார்ட் முடிஞ்சு உட்காந்து பேசிகிட்டு இருப்போம் அப்படின்னு. அது வந்து திருப்பியும் நான் வந்து இந்த நண்பன் செட்டில் நாங்கள் பார்த்தோம். நான், விஜய் சார், எல்லாரும், எல்லா ஆர்டிஸ்ட்டும் உட்காந்து பயங்கர ஜாலியாக பேசிட்டு, சங்கர் சார் எங்க கூட கலந்துக்குவார். அவர் ஒரு குழந்தை மாதிரி ஆகிக்குவார் வந்து பேசிட்டு. அதனால தான் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா மாதிரி இல்லாமல் ஒரு ரியல் ஒரு காலேஜில் என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க, இந்த கேரக்டர் எப்படி இருக்கும், ஒரு ப்ரொஃபஸர்னால் எப்படி இருப்பாருன்றது ரொம்ப ரியலிஸ்டிக்காக வந்தது காரணம் வந்து அதுதான். ஸோ இந்த டீமை வந்து அவ்வளோ அழகாக கொண்டு போன கேப்டன் ஆஃப் த ஷிப் சங்கர் சாருக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். இல்லைங்க, நான் வந்து ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து தியேட்டரில் பார்க்கும்போது இது வந்து ரீமேக் பண்ணுற ஒரு ஐடியாவே இல்லை. இந்த படம் வந்து தமிழ் எடுக்கிற ஐடியாவே கிடையாது. ஜென்ரலாக எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா 3 Idiotsனு ஒரு படம் வந்திருக்கு, அமீர் கான் சார் படம் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு. எனக்கு வந்து அமீர் கான் சார் படம் வந்து எனக்கு ரொம்ப எப்பவுமே பிடிக்கும்.
ஏன்னா தாரே ஜமீன் பர்லாம் வந்து நான் ரொம்ப லவ் பண்ணி பார்த்த ஒரு படம். இன்னும் ஒரு சின்ன பையன் வச்சுட்டு அது ஒரு சூப்பராக பண்ணியிருப்பார் அந்த படம். ஸோ அவ்வளோ ஒரு ஃபென்டாஸ்டிக் ஆர்டிஸ்ட்டு. ஸோ அவர் படம் அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ஹியூமரஸாக இருக்குன்னா சரி ஒரு படமாக நம்ம லாங்குவேஜ் சுத்தமாக தெரியாது. அது ஏதோ கவுண்டமணி ஒரு படத்தில் சொன்ன மாதிரி எல்லாரும் சிரித்தா நாங்களும் சிரிக்கும், எல்லாரும் கை தட்டினா நாங்களும் கை தட்டுவோம், எல்லாரும் எந்திரிச்சு போமா நாங்களும் எந்திரிச்சு போயிட்டோம். பட் இருந்தாலும் லாங்குவேஜ் புரியாமையே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த படம் வந்து 3 Idiots. அப்போ பார்க்குறேன் நான் வந்து அந்த என்னோட கேரக்டர் பண்ணின சத்தூர் சீன், அது மெயினாக அந்த ஸ்டேஜ் ஸ்பீச் சீன் தான் வந்து ரொம்ப ஹைலைட் அந்த படத்துலேயே. தியேட்டரே வந்து அதிருதுங்க. அந்த மாதிரி பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு ஒரு தியேட்டரில் இப்படி நான்ஸ்டாப்பாக சிரிச்சு. அப்போ நான் பார்த்துருக்கேன் என்ன கேரக்டர் இப்போ எப்படி அமைஞ்சிருக்கு, இது மாதிரி ஒரு கேரக்டர்லாம் நம்மளுக்கு வந்தால் நல்ல ஒரு பிரேக்காக இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு பிரேக். வடிவேல் சாருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வின்னர், விவேக் சாருக்கு வந்து ஒரு குஷி வாலி, அதே மாதிரி ஒரு சந்தானத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்கரன், அப்படி வந்து ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஒவ்வொரு படம் அமையும், கரெக்டாக அது வந்து அமையணும். ஸோ அந்த மாதிரி இது பார்க்கும்போது இது மாதிரி ஒரு கேரக்டர் வந்தால் நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. அது வந்து பை காட்ஸ் கிரேஸ் வந்து எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு பேனரில் கிடச்சது ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் அந்த படம் நான் பார்க்கவே இல்லைங்க, சுத்தமாக அந்த படம் நான் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நான் வந்து அந்த 3 Idiots பார்க்கவே இல்லை. ஏன்னா எனக்கு வந்து எனக்கு எப்பவுமே நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து இன்னொருத்தரை இமிட்டேட் நானாக பண்ண மாட்டேன். என்ன அறியாமல் சில இடங்கள் ஏதாவது இருக்கலாம், பட் நான் வாண்டடாக இவங்கள மாதிரி பண்ணணும், இவங்கள மாதிரி பேசணும் நான் பண்ணவே மாட்டேன். டைரக்டர்ஸ் ஏதாச்சும் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொன்னா தான். ஸோ அந்த கேரக்டர் நம்ம பார்த்து அவர் மாதிரி பண்ணணுன்றதே இல்லாமல் டோட்டலாக அது எனக்கு மைண்ட்லேருந்தே எரேஸ் ஆகிருச்சு. ஸோ இது நான் என்ன பண்ணணும்னோ இது வந்து ஃப்ரெஷ்ஷாக நானாக பண்ணினது. அப்புறம் சங்கர் சாரோட ஒரு கைடன்ஸு, அப்புறம் என்னோட ஒரு நானாக யோசிச்சு பண்ணினது தான். அந்த ஹிந்தி சாயல் சுத்தமாக இருக்காது, நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும்.